நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த காலிப்பாட்டை திரும்ப பெறும் திட்டத்தில் எவ்வளவு இன்னல் என்று ஏற்கனவே அமலில் மாவட்டங்களை நாம் அறிந்தோம். நேற்று முன்தினம் கூட ஒரு மதுப்பிரியர் காலிப்பாட்டில் சிகரெட்டை பிடித்து போட்டு வாங்கு என்று அடம் பிடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த 6ஆம் தேதி ஒரு மாவட்டத்தில் மதியம் 3 மணி வரை கடை திறக்காமல் இருந்ததால் உயர்திரு மேலாண்மை இயக்குனர் அவர்கள் நீங்கள் அனைவரும் உங்களை கைது செய்ய மிரட்டினார். ஆனால் கைதுக்கு செய்யாமல் நீங்கள் அனைவரும் காலிப்பாட்டில் வாங்க முடியாது என்று கடிதம் எழுதிவிட்டு பணிக்கு திரும்பும் என்று சொன்ன பிறகு அமுல்படுத்திய மாவட்டம் ஒன்று 6ஆம் தேதி காலிப்பாட்டில் அமர்த்தப்பட்டது. ஆனால் இங்கு சேர்ந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்கமும் தொழிலாளர்களுக்காக உழைக்கும் தொழிற்சங்கமே, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டு அரசு உறுப்பினர் சங்கமும் அனைத்து தொழிற்சங்கமும் ஒன்று கூடி தொழிலாளர் நலனுக்காக பாடுபட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம். நாம் பணிக்கு சேரும் போது 36,000 பணியாளர் பணியில் இருந்தோம். இப்பொழுது 24,000 பணியாளர் பணியில் இருக்கிறோம். இதில் ஒரு 1000 பேர் மாற்று வேலைக்கு போனார்கள். மீதமுள்ள 11,000 பேர் நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்தை விட்டே பிரிந்தார்கள். ஆனால் இப்போதே பணி செய்யும் 24,000 பேர்கள் கூட 1/3 பங்கு நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறார்கள். அன்னைக்கு 2003 நவம்பர் 29 பணியில் சேர்ந்த போது இருந்த வேலை இன்று நம்மால் செய்ய முடியவில்லை. ஆகையால் அனைத்து தொழிற்சங்கமும் தொழிலாளர் நலனுக்காக ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு குரல் எழுப்பும் என்று தமிழ்நாட்டு அரசு உறுப்பினர் சங்கத்தின் விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களும் நன்றி. நன்றி, வணக்கம்.